600 கோடி சொத்து மதிப்பு இருந்தும் என்ன பயன்? இந்த வீடியோல பாக்குற இந்த பொண்ணு இந்த பையனை 400 அடி பள்ளத்திலிருந்து தள்ளிவிட்டு கொண்டிருக்கா. என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. 26 வயசான இந்த கேத்தன் அகர்வால் அப்படிங்கிற ஒரு பையன் பூனேல இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேனுடைய பையன். கிட்டத்தட்ட 600 கோடிக்கு நெட்வொர்க் இருக்கு. சோ இந்த பையனுக்கு தான் ஷியா கோயல் அப்படிங்கிற பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த பையன் அந்த பொண்ணோட பர்த்டேக்கு ஒரு மிகப்பெரிய ஹோட்டலே வந்து புக் பண்ணிருக்கான். சோ அவ்வளவு பொக்கேஸ் கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு வந்து என்னென்ன மாதிரிலாம் அந்த பொண்ணு சந்தோஷப்படுமோ அது எல்லாமே தேடி தேடி பண்ணிருக்கான் அந்த பொண்ணுடைய பர்த்டேக்கு. சோ அந்த அளவுக்கு அந்த பையன் வந்து அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளவு லவ்வோட இருந்திருக்கான். சோ அந்த ஷியா கோயல் அப்படின்ற அந்த பொண்ணுக்கு கேத்தன் அகர்வால சுத்தமா பிடிக்கல. அந்த பொண்ணு வந்து வேற ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்திருக்கா. நிச்சயதார்த்தம் முடிஞ்ச கையோட கல்யாணத்துக்கு இன்னும் சில நாட்களே இருக்கும்போது ஒரு மரணம். எல்லாரும் இது முதல்ல விபத்துன்னு நினைச்சாங்க. ஆனா போலீஸ் கண்டுபிடிச்ச உண்மை உலகத்தை அதிர வச்சிருக்கு. என்ன நடந்தது அப்படின்னா, அந்த பொண்ணு அந்த பையனை ட்ரெக்கிங் போலான்னு சொல்லிட்டு லொஹாகத் அப்படிங்கிற ஒரு ஃபோர்ட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கா. இந்த பையனும் நம்பி போயிருக்கான். அங்க போன இடத்துல மேல அந்த ஃபோர்ட்டுக்கு மேல நின்று போட்டோ எடுக்கிற அந்த ஸ்பாட் அங்க நின்று தள்ளி விட்டு கொண்டிருக்கா. முதல்ல இது ஒரு சாதாரண விபத்து தான் எல்லாரும் நம்பினாங்க. ஆனா சிசிடிவில சிக்கிய அந்த ஹுடி மனிதன் தான் இந்த கேஸையே மாற்றி போட்டுவன். கடும் வெயிலும் ஒருத்தன் ஹுடி அணிஞ்சு பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு போலீசாருக்கு ரொம்ப சந்தேகத்தை ஏற்படுத்திருக்கு. இதுக்கு முன்னாடியே பாலி போலான்னு சொல்லிட்டு ட்ரிப் பிளான் பண்ணிட்டு அந்த பையனோட பாஸ்போர்ட்டை ஒளிச்சு வச்சு அந்த பொண்ணு ஒரு நாடகம் ஆடி இருக்கா. ஸோ ஜூன் 17 முதல் முறையா வந்து கொல்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. பட் அது வந்து தோல்வியில முடிஞ்சதுனால ஜூன் 18 அன்னைக்கு இந்த பிளானை வந்து செஞ்சிருக்காங்க. ஷியாவுடைய வாக்குமூலமும் அந்த டிஜிட்டல் தடங்கள் தான் இந்த சதி வந்து அம்பலமானதுக்கான காரணம். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல எல்லா பெண்களுக்கும் இருக்கிற ஒரே ஆசை என்னன்னா, நம்மளை வந்து ஒரு ராணி மாதிரி பாத்துக்க ஒருத்த வேணும் அப்படின்னு சொல்லிட்டுதான். பட் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சும் அந்த பொண்ணை அந்த பையனை கொண்டுட்டு இப்ப வந்து ஜெயில இருக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு அந்த அப்பா கிட்ட 600 கோடி சொத்து மதிப்பு இருக்கு. ஆனா உண்மையான சொத்தா நினைச்சவங்களுடைய பையன் இன்னைக்கு உயிரோடு இல்ல. நிஜமான அன்பை விட இந்த துரோகத்தோட வேகம் அதிகமா இருந்திருக்கு. ஆனா தப்பிக்க நினைச்ச ஒவ்வொரு தடையுமும் அந்த பொண்ணோடையும் அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டையுமே காட்டி கொடுத்துருக்கு. ஒரு தப்பான முடிவு இன்னைக்கு அந்த பையனும் இல்லாம போயிட்டான். அந்த பொண்ணும் பாய் ஃப்ரெண்டோட ஜெயில இருக்காங்க. உறவுகள் மேல இருக்கிற அந்த நம்பிக்கை இந்த மாதிரி சம்பவங்கள் அசைச்சு பாக்குது இல்லையா? சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் அப்டேட்ஸ்க்கு தீப்தி எக்ஸ்ப்ளோரர் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.